ஓகே 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 போதும் போதும். பரவாயில்ல, இவ ட்ரைனிங் கொடுக்கறதா நினச்சி இவளோட லெக் ஷோல்டர் ஆர்ம்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டா. நம்ம போட்ட பிளான் கரெக்டாக தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் ரவுடி பேபி அக்ரெசிவாக ஆகவே இல்லை. என்ன இன்னும் பாம் வெடிக்கல? ஆரம்பிக்கலாமா? இப்போ லெக்ஸுக்கும் ஷோல்டருக்கான எல்லா ப்ராக்டிஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ பஞ்ச் பண்ணீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பஞ்ச் பண்ண வரும். நஸ்ரி, நீ ட்ரை பண்ணு. ஓகேக்கா, பண்ணுறேன். கையில பஞ்ச் பண்ணும்போது காலில் ஸ்ட்ரென்த் கொடுக்க வேணாம். நீ காலை ரொம்ப ஷேக் பண்ணிட்டே இருக்க பாரு. அப்படி பண்ணாத, புரியுதா? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு. ஓகேக்கா. அமுல் பேபி, டயர்டா இருக்க, கொஞ்சம் ஜூஸ் கூட. தோ. சரி, ஸ்டார்ட் பண்றீங்களா? ஓகே, ஸ்டார்ட். இரு, ஷூ லேஸ் கரண்ட் இருக்குது, கவனிக்க மாட்டியா? கட்டுன்னு வாப்போம். ரேகா, நீ வா. இந்த பாரு, எப்படி பஞ்ச் பண்ணணும் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல? கையை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. ஓகே? சரிக்கா. ஸ்ட்ரைட்டா நில்லு. இப்ப பாரு. நஸ்ரி, ரவுடி பேபி காலையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். புரியுது சார், நான் பார்த்துக்கிறேன். டவுட்ஸ்லாம் கிளியர் ஆயிடுச்சுல? இப்போ பஞ்ச் பண்ணி பாப்போம். அக்கா, பிராக்டிஸ் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சுக்கா, முடிச்சுக்கலாமே. அப்படியா? ஆமாக்கா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மசில்ஸ் கிராம்ப் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு டோர்னமெண்ட்ல அவுட்புட் கொடுக்க முடியாதுக்கா. அதுவும் சரிதான். இன்னைக்கு நீங்க பண்ணது எல்லாமே பெஸ்டா தான் இருந்துச்சு. கப்படிக்க இது போதும். நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. ஓகேவா? சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. அமுல் பேபி, கிளம்பலாமா? போலாம். வந்த வேலை முடிஞ்சிச்சுல, அப்ப போக வேண்டியது தானே. வேலையா? என்ன வேலை? அதான் இவங்க 2 பேருக்கு பிராக்டிஸ் கொடுக்க வந்தல, அது முடிஞ்சிச்சுல, அதான் சொன்னேன். அமுல் பேபி, இவங்களுக்காக நீயும் ஒரு நேரம் வெயிட் பண்ண. தேங்க்ஸ் அமுல் பேபி. ரவுடி பேபி, இந்த ஏற்பாடு பண்ணதே நான் தான். அமுல் பேபி, போலாமா? போலாம். சரி வாங்க, உங்களையும் நாங்க டிராப் பண்ணிட்டு போறோம். வாங்க. அக்கா, ஒரு டவுட். என்ன? வா சொல்லு. என்ன டவுட் உனக்கு? நஸ்ரின், கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ சார், தேங்க்ஸ்ன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க சார். அக்கா எங்களுக்கு தெய்வம் மாதிரி.
அவங்களுக்கு பட்ட கடனுக்கு நன்றி சொல்ல இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டோம். இது எங்க கோச்சுக்கு கொடுக்கிற குரு தட்சணை. சத்யாக்கா மறுபடியும் போலீஸ் ஆகணும்ன்றதுதான் எங்களோட ஆசை. அதுக்காக என்ன ஹெல்ப் வேணும்னாலும் பண்ணுவோம். தேங்க்ஸ். அமுல் பேபி வா போலாம். போலாம் ரவுடி பேபி, வா போலாம். சத்யா வெளியில வந்துட்டா? பிராக்டிஸ் முடிஞ்சு போச்சா? எப்படி தப்பிச்சாங்க? பிராக்டிஸ் பண்ணியிருந்தா பாம் வெடிச்சிருக்கணுமே. ஒருவேளை சோம காசை வாங்கிட்டு வெடிக்காத பாம்பை கொடுத்து மணியை ஏமாத்திட்டானோ? ஆமா, 2 பொம்பளைங்க உள்ள போனாங்களே, அவங்க என்ன ஆனாங்க? காணோம். என்ன அனிதா, ஒருத்தரையும் காணோம். எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஏய், ஒருவேளை கிளம்பிட்டாங்களோ? இப்பதானே வெளியில காரை பார்த்தோம். அனிதா, நாம பின்பக்க வழியா வரதுக்குள்ள அவங்க இப்படி போயிட்டாங்க போல இருக்குடி. நாய கண்டா கல்ல காணும், கல்ல கண்டா நாய காணும்ன்ற கதையா நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சே. இப்ப என்ன பண்றது சித்தி? எல்லாம் என்னையே கேளு. என்னமோ கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுத்த, இப்ப என்னடி ஆச்சு? முன்னாடி ஒரு வழியாவே வந்திருக்கலாம், அதையும் நீதான் கெடுத்த. இன்னைக்கு எப்படியாவது அவளை மறுபடியும் வீல் சேர்ல உட்கார வச்சிடலாம் நினைச்சேன். எல்லாம் போச்சு. அனிதா, இங்க பாரு, ஜூஸ் பிஸ்கெட் பாக்கெட் எல்லாத்தையும் தின்னுட்டு போட்டிருக்காங்க பாரு. இது பத்தாதுன்னு வீட்ல வேற கோழி முட்டைன்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னால முடியவே இல்ல. நம்ம என்ன பண்ணாலும் சத்யாவை ஜெயிக்கவே முடியாதா? எத்தனை பிளான் தான் போடுறது? அத்தனை பிளானும் நமக்கே ரிவர்ஸ் ஆகுது. ஒரு குப்பத்துக்காரி கிட்ட நாம தோத்துட்டே இருக்கோமே. சத்யா மூஞ்சிய பாக்க பாக்க எனக்கு வெறி ஏறிட்டே இருக்கு. எனக்கு வர கோவத்துக்கு அவ மூஞ்சில ஒரே குத்து. போயிட்டாலே, எப்படி பாம்பு வெடிச்சது? ஆமா, இந்த 2 பொம்பளைங்க யாருன்னே தெரியலையே. ஆஹா, இதுங்க தான் பாம்புல மாட்டிக்கிச்சா? சிக்கி சின்ன பின்னமாயிட்டாங்களே. ஒரிஜினல் பாம்பு தான் போல இருக்கு. எதா இருந்தாலும் தொடாம பேசு. தீயில போட்ட வாழைப்பழம் மாதிரி ஆயிட்டேன். தொட்டா தோலெல்லாம் உறிஞ்சிருண்டி. எதா இருந்தாலும் தொடாம பேசுடி. அது பஞ்சு பேக்கா இல்ல பாம் பேக்கா சித்தி? ரொம்ப முக்கியம், வாய் மூடி. நில்லுங்கம்மா, பாம் எப்படி வெடிச்சது? பஞ்சு பேக்க குத்துனீங்களா? டேய் படுபாவி, அது என்ன நீ கேக்குற? பாம் செட் பண்றது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? உசுர கொடுத்து பஞ்ச் பேக்ல பாம் வச்சா சின்ன பசங்க ஊசி பட்டாசு வெடிக்கிற மாதிரி அத போய் வெடிச்சிட்டு வந்திருக்கீங்க. என்ன பாம் செட் பண்ணியா? எதுக்கு? யார் நீ? எம்எல்ஏ சொன்னாருன்னு சத்யாவை காலி பண்றதுக்காக பாம் வச்சோம். நடுவுல நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க.
அந்த ஆளு புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணியா தான் இருக்கு. நாம சொல்லும் போது கோட்டை விட்டுருவான். இன்னைக்கு நமக்கு சொல்லாம நமக்கே வேட்டு வச்சுட்டான். ஆமா நீங்க யாரு? வீட்டுக்கு வா, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுத்து தரேன், தெரிஞ்சுக்க. ச்சே, சித்தி போலாமா? எனக்கு கண்ணே தெரியலடி. காலையில பேதி, இப்போ பாமா, உடம்பே ரணகலம் ஆயிடுச்சே. வா போலாம். இவங்க யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்லாமையே போறாங்க. எம்எல்ஏ கேட்டா என்ன சொல்றது? இவங்க யாரா இருக்கும்? சத்யா தப்பிச்சிட்டான்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. நான் என்னமோ அவளை காலி பண்றேன்னு சொல்லி வீரவசனம்லாம் பேசிட்டு போனேன். இப்போ ஒண்ணுமே நடக்கலையே. பேருதான் உனக்கு ஸ்கெட்ச் மணி. ஆனா சத்யா விஷயத்துல உன் ஸ்கெட்ச்லாம் புஸ்வானம் தான். போ தலைவரே, பாக்ஸிங் வர்றவங்க பஞ்ச் பேக்ல தான் ட்ரைனிங் எடுப்பாங்கன்னு பாமா அங்க வச்சேன். ஆனா சத்யா கடைசி வரைக்கும் அதை டச் பண்ணாம போவான்னு யாருக்கு தெரியும்? மணி, காரணம் எனக்கு தேவையில்ல, ரிசல்ட் தான் முக்கியம். ரிசல்ட் ஃபெயில் தானே? இன்னைக்கு சத்யா பிரச்சனை முடிஞ்சிரும். எலெக்ஷன்ல ஈஸியா ஜெயிச்சிடலான்னு சந்தோஷப்பட்டேன். எல்லாத்துலயும் மண்ணவாரி போட்டு வந்துட்டான். அது கிடக்கட்டும் எம்எல்ஏ சார், எப்போ தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நீ வேற ஒண்ணு, இன்னும் சத்யா மேட்டரே முடியல, அதுக்குள்ள எலெக்ஷன் பிரச்சாரம் அது இதுன்ட்டு. அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா எலெக்ஷனே முடிச்சிடும். நீங்க எம்எல்ஏ ஆகியே தீரணும். நாளைக்கே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. தலைவருக்கு மட்டும் பிரச்சாரம் பண்ணணும்னு ஆசை இல்லையா என்ன? மஜிலி குப்பத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சா அந்த சத்யா அடிச்சு அன்றாயரோட ஓட விட்டுருவாளோன்னு பயப்படுறாரு. இல்ல தலைவரே? புரியாம பேசாதீங்க. நீங்க ஜெயிச்சாதான் மஜிலி குப்பம் என் கைக்கு கிடைக்கும். அந்த ஜனங்களை துரத்திட்டு ஷாப்பிங் மால் காம்ப்ளெக்ஸ்லாம் கட்ட முடியும். அது என்ன 5 கோடி 10 கோடின்னு சின்ன ப்ராஜெக்டா? 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். எப்பா 1000 கோடியா? என்னப்பா சொல்ற நீ? ஆமா சார், மஜிலி குப்பம் சிட்டிக்கு நடுவுல இருக்கு. செம்ம வேல்யூ. நமக்கு லாபம் மட்டுமே 1000 கோடி வரும். 1000 கோடி 1000 கோடி எப்பா ரோகன, 1000 கோடிக்கு எத்தனை லட்சம்ப்பா? அது கூட தெரியாதா சார்? இல்லப்பா, தெரியாமலே சம்பாதிக்கிறவன் தான் அரசியல்வாதி. நீ சொல்லுப்பா, 1000 கோடிக்குள்ள எத்தனை லட்சம்? 1000 கோடிக்குள்ள லட்சம் லட்சம் இருக்கு சார். லட்சமா? எப்பா ரோஹன், இது கிடைக்கணும்னா அந்த சத்யாவை 10 தடவை கூட கொலை பண்ணலாம். ஒரு தடவை கொல்றதுக்கே நாக்கு தள்ளுது, இதுல 10 தடவையா? விளங்கிரும். டேய், ஓ மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேட்டுருச்சு. எம்எல்ஏ சார், இது எலெக்ஷன் இல்ல, பணத்தை போட்டு பணத்தை அல்ற பிசினஸ். ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 1000 மடங்கு லாபம் கிடைக்கும். பணம் நம்ம கைக்கு வரணும்னா நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சே ஆகணும். 1000 கோடியை மனசுல வச்சுக்கிட்டு பிரச்சாரத்தை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, பணம் எத்தனை கோடி வந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு உயிர் வேணும்ல. சத்யா வந்து சதக்குன்னு கத்தியால குத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. சத்யாவை பத்தி கவலையை விடுங்க தலைவரே. நீங்க தைரியமா பிரச்சாரத்துக்கு கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பாப்ப, தலைவரோட பாடியவா? உன்னை நம்பி போனா தலைவர் பணமா தான் திரும்பி வருவாரு. சத்யா சாதாரண ஆள் இல்ல, 1 நம்பர் ரவுடி. அவளை மீறி குப்பத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே முடியாது. இந்த தடவை மிஸ் ஆகாது தலைவரே. சத்யாவை நான் முடிக்கிறேன். நோ, ரிஸ்க் வேண்டாம். நீ அந்த குப்பத்து பசங்க கிட்டே அடி வாங்கிட்டு வந்தவன். இப்போ மொத்த குப்பத்து ஜனங்களையும் எப்படி சமாளிப்ப?
அரசியல்வாதிக்கு கெத்து ரொம்ப முக்கியம். அது குறைஞ்சா ஓட்டு கிடைக்காது. சார், இந்த தடவை நான் வேற ரவுடிங்களை இறக்குறேன். நீங்க தைரியமா பிரச்சாரத்தை ஆரம்பிங்க. லோக்கல் ரவுடிங்க சத்யா பேரை கேட்டாலே வர தயங்குறானுங்க. அதனால வெளியூர்ல இருந்து ஆளை இறங்குறேன். கட்சி ஆளுங்க ரவுடிங்கன்னு பாதுகாப்போட மஜிலி குப்பத்துக்கு போங்க. அந்த சத்யா ஏதாவது பிரச்சனை பண்ணா அவளை அங்கே துண்டு துண்டாக்கி வெட்டி போட்டுருவோம். அப்பாடா ரோஹன், இப்பதான் எனக்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. சத்யாவை முதல்ல அடிச்சதுக்கே அவ என்னைக்கு குறவளைய கடிக்க போறாளோ தெரியல. மறுபடியும் அவளை சீண்ட போறாங்களா? என்ன நடக்க போதோ? நாம எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான். தலைவரே, நாளைக்கு ஒரு அர்ஜென்ட் வேலையா நான் வெளியூர் போனோம். என்ன உன் குழந்தைய சீமந்தத்துக்கு மாவு பண்ணைய போறியா? கொன்றுவேன். வாயை மூடிட்டு பேசாம இருக்கான். சரி ரோஹன், நாளைக்கே நான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். ரோஹன், அந்த 1000 கோடி கிடைக்கிறது கன்ஃபார்ம் தானே? 100%. அப்ப சரி ரோஹன். யோ கண்ணாயிரம், பிரச்சாரத்துக்கு இன்னைக்கு நைட்டே மஜிலிகுப்பம் ஃபுல்லா நீ போஸ்டர் ஓட்டுற. சரிங்க தலைவரே. என்னாச்சு? அமுல் பேபி, இன்னும் கொஞ்சம் மேல. சரி. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அமுல் பேபி. இன்னைக்கு பிராக்டிஸ் கொடுத்தே நான் டயர்ட் ஆயிட்டேன் தெரியுமா? நீ பிராக்டிஸ் கொடுக்கல ரோடி பேபி, நீ பிராக்டிஸ் எடுத்துக்கிட்ட. போதும் அமுல் பேபி. வா, இங்க படுத்துக்கிறியா? எப்படியோ இன்னைக்கு நசரின் சாக்கா வச்சு ரவுடி பேபிக்கு தெரியாமே பிராக்டிஸ் கொடுத்து சமாளிச்சிட்டேன். நாளைக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கறது? ட்ரைபுனல்ல ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எதையாவது பண்ணுமே. அமுல் பேபி, என்னாச்சு அமுல் பேபி? என்னாச்சு? இல்ல, ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல. உன் மனசுல நீ ரொம்ப தீவிரமா யோசிச்சுன்னு இருக்கிற. உன் மனசுக்குள்ள ஒரே விஷயத்த போட்டு போட்டு நீ குழப்பின்னு இருக்கிற. அது என்னன்னு எனக்கு தெரியும். நான் ட்ரைபுனல்ல ப்ரூவ் பண்றதுக்கு 3 நாள் இருந்துச்சு. நஸ்ரின் ரேகாவுக்காக 1 நாள் போயிடுச்சு. இன்னும் 2 நாள்ல எப்படி பிராக்டிஸ் பண்ணி ஜெயிக்கிறதுன்னு தானே யோசிக்கிற? அதானே? பிராக்டிஸ் இந்த லட்சணத்துல போனா நான் திரும்ப எஸ்ஐ ஆவனா இல்லையாங்கிறது உன்னோட கவலை. அதானே? ரவுடி பேபி, ஏன் இப்படிலாம் பேசுற? இல்ல அமுல் பேபி, நீ நினைக்கிறத தான் நானும் நினைச்சுன்னு இருக்கேன் அமுல் பேபி. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் தான். உனக்கு இருக்கிறது கவலை, எனக்கு இருக்கிறது வெறி. நான் விடுற மூச்சுல இருந்து ஓடுற ரத்தம் வரைக்கும் அதே நினைப்போடு தான் நான் இருக்கிறேன். இந்த பரீட்சையில ஜெயிக்கலன்னா நீ என்ன பண்ணுவேன்னு விளையாட்டா கேட்டியே. இப்ப சொல்றேன், எனக்கு ஜெயிக்கிறத தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். நான் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ரவுடி பேபி, திடீர்னு உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பண்ற? அந்த பொறும்போக்குங்க என்ன இப்படி பண்ணிட்டானுங்க அவள் பேபி. நான் யார் அவள் பேபி? என்ன பத்தி உனக்கு தெரியும்ல அவள் பேபி? ஆனா அந்த எம்எல்ஏவும் ரோஹனும் இவனுங்களா
அவங்க அக்ரெசிவா மாறும்போது இந்த டேப்லெட்டை அவங்களுக்கு கொடுங்க. அதுவும் முடியலன்னா உங்க காதல் தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே மருந்து. அவனுங்க என்கிட்ட வசமா 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 சிக்கி உசுறு பிச்சை கேட்டு கெஞ்சி அப்படியே அவனுங்களை புடிச்சு கதற கதற என் கையால நசுக்கி ரவுடி பேபி என் மேலே வச்சிருக்க காதல் தான் உன்னை எவ்வளோ அக்ரெசிவ் ஆக்குது. அந்த அக்ரெசிவை நான் உன் மேலே வைக்கிற காதல்னால தான் தணிக்க முடியும். அப்பதான் நீ எனக்கு முழுசா கிடைப்ப. நான் நிச்சயமா எஸ்ஐ ஆவேன் அமுல் பேபி.